السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 66 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் என்ற 67வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த கிதாபை நாம் படித்து அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்வோம். இது மாணவர்களுக்காக வேண்டி பயிற்சிகளுடன் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு அழகிய இலக்கண புத்தகமாகும். அரபி இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த கிதாபை எழுதிய அலி ஜாரிம் பக் இன்னும் முஸ்தபா அமீன் பக் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஈருலகிலும் இதன் மூலம் பலனை தந்தருள்வானாக. இன்னும் நம்மளுக்கும் இதை கேட்டு பயன் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் மர்ரத்து வல் ஹைஅத்து. ஒரு முறை எனும் தோற்றம். மர்ரத் என்றால் ஒரு முறை செய்தேன், இரண்டு முறை செய்தேன் என்று முறையை விளக்குவது. எத்தனை முறை என்ற முறையை விளக்குவது. ஹையத் என்றால் தோட்டம். இந்த வகையில நான் உட்கார்ந்தேன், இந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி நான் உட்கார்ந்தேன், அத்திஹியாத்துல உட்கார்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, சம்பளம் போட்டு உட்கார்ந்தேன், அத்திஹியாத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி தோற்றம், ஒரு விஷயத்தை எப்படி செய்யறோம்னு அந்த தோற்றம். ஹைஅத் என்றாலே தோற்றம் தான் அர்த்தம். சரியா? அப்ப இதோடைய அர்த்தம் இங்கே நம்ம பாடத்தில் இதை பற்றி இதை சார்ந்த ஒரு பாடத்தை தான் என்ன செய்ய போகிறோம், இன்று நாம் பார்க்க போகிறோம். இப்ப பாருங்க, இன்றைய பாடத்தின் சுருக்கம் என்னவென்றால், நாம் ஒரு முறை சாப்பிட்டேன், ஒரு முறை படித்தேன். அப்படி ஒரு முறை நான் செய்தேன் என்பதை காட்ட வேண்டும் என்றால் அதற்கென்று வசன் உள்ளது. சரியா? அது என்ன வசன் என்றுதான் என்ன செய்ய போகிறோம், இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதே போல இந்த தோற்றத்தில் நான் இந்த விஷயத்தை செய்தேன், இந்த தோற்றத்தில் நான் அமர்ந்தேன் அப்படின்னு ஒரு தோற்றத்தை குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பலமுறையா செய்யலாம். இப்ப நடக்கிறதே சாதாரண நட இருக்கு, பெருமை பிடிச்சவ மாதிரி என்னது, திமிரு பிடிச்சவ மாதிரி நடக்கிறதுன்னு இருக்கு. இல்லாட்டி என்னது, சொங்கி போய் சோம்பேறித்தனமா நடக்கிறது இருக்கு. இப்ப நடக்கிறது தான், ஆனா அதோட தோற்றம் பல வகை இருக்குதுல்ல. அப்ப அந்த தோற்றத்தை விளக்கும் பொழுது என்ன வசன் யூஸ் பண்ண வேண்டும் என்ற இரண்டு விஷயத்தை, முக்கியமான இந்த ரெண்டு விஷயத்தை சார்ந்துதான் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் முறை. மர்ரத் எத்தனை முறைன்னு சொல்லணும்னா, இத்தனை முறை நான் செஞ்சேன் அப்படின்றத சொல்ல வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு வசன் இருக்கிறது அல்லவா. அதுதான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாருங்க, அல் அம்சிலத்து உதாரணங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உதாரணங்களை படித்துவிட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த என்ன என்று முன் சுருக்கத்தை நாம் பார்த்துக்கிறோம். சரியா? இப்ப பாருங்கள். ஒன்று, அக்கல்துல் யௌம அக்கிலத்தன். நான் சாப்பிட்டேன் இன்று. அக்கிலத்தன் ஒரு முறை சாப்பிட்டேன். தக்கத்தி சாஅத்து, மணி அடித்தது. தக்கத்தன் ஒரு முறை மணி அடித்தது. ஃபதஹத்துல் பாப ஃபதஹத்தன், கதவை ஒரு முறை நான் திறந்தேன். சரியா? இது முதல் பயிற்சி. இந்த மூணுத்துலயும் பாருங்க, அக்கிலத்தன் ஒரு முறை நான் சொல்றதுக்கு பதிலா என்னன்னு சொன்னேன், அக்கிலத்தன் சொன்னேன்னா, அப்ப இங்க இதுதான் நம்மளுக்கு பாடம். என்ன, இந்த மாதிரிதான் நம்ம முறை எத்தனை முறை என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு எந்த வசனில் கொண்டு வர வேண்டும், ஃபஅலத் என்ற வசனில் நாம் கொண்டு வர வேண்டும். சரியா? எப்படி, ஃபா கனிமாவுக்கு ஃபத்தஹை கொண்டு ஃபஅலத் என்ற வசனில் நாம் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். சரியா? அதே போல இங்கே ஒரு முறையும் தான் அர்த்தம் வைக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு பேரே என்னவென்றால் இஸ்மு மர்ரா. இதுக்கு பேரை என்ன சொல்லுவாங்க, இஸ்முல் மர்ரா தான் இதுக்கு பேரு. ஏன், இது எத்தனை முறை என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதனால நம்ம அர்த்தம் வைக்கும் போது அஹ் சாப்பிடுவதாக சாப்பிட்டேன் இல்லை, ஒரு முறை நான் சாப்பிட்டேன். ஏன்னா இது மர்ரத்தை குறிப்பதற்காக வந்த வார்த்தை தான். அதனால ஒரு முறை நம்ம என்ன செய்தா அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஓகேவா? அப்ப மூன்று எழுத்தை சார்ந்த செயலாக இருந்தால் அதற்கு நம்ம முறையை எத்தனை முறை என்று நாம் குறிக்க வேண்டும் என்று விரும்பினால் அரபியில் ஃபஅலத் என்ற வசனில் நாம் கொண்டு வர வேண்டும். சரியா? அதே போல ஃபஅலத் வசனில கொண்டு வந்தோமா, அதுக்கப்புறமா மூன்று எழுத்து இல்லாத நான்கு எழுத்து ஐந்து எழுத்தாக இருந்தால் எப்படி கொண்டு வர வேண்டும், அதற்கு தான் இந்த இரண்டாவது பகுதி. இப்ப இரண்டாவது பகுதியில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அகுஃபல் மரீலு இகுஃபா அத்தன்.
கொடுத்திருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அகுஃபல் மரியது, நோயாளி ஒரு முறை கண்ணயர்ந்தார், லேசாக மயக்கமுற்றார் அப்படின்னு அர்த்தம். இன்தலக்கத்தா இரு இன்திலாக்கத்தன், பறவை கிளம்பி ஒரு முறை கிளம்பியது. சரியா? கப்பரல் முசல்லி தக்பீரத்தன், தொழுபவன் ஒரு முறை தக்பீர் சொன்னான், அல்லாஹ் அக்பர் என்று ஒரு முறை தக்பீர் சொன்னான். அப்ப இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இதுல அந்த ஒரு முறையை குறிக்கிறதற்கு எப்படி கொண்டு வரோம்னா, ஒண்ணுமே இல்ல, கடைசியில தா மட்டும் சேர்த்தா போதும். மஸ்தர்ல இந்த என்ன ஃபேல் கொண்டு வரோமோ அந்த ஃபேலுடைய மஸ்தரில் தா மட்டும் சேர்த்தா போதும். அப்ப அகுஃபா யுகு, இப்ப அகுஃபா யுகுஃபி இகுஃபா, இப்ப இகுஃபா தான் மஸ்தர். அந்த மஸ்தர்ல தா மட்டும் கொண்டு வந்திருக்காங்களா? அதே போல இன்தலக என்தலிக்கு இன்திலாக், அந்த இன்திலாக்ல தா மட்டும் கொண்டு வந்திருக்காங்களா? கப்பர யுகப்பிரு தக்பீர், அதுல தா மட்டும் கொண்டு வந்திருக்காங்களா? இந்த தா மட்டும் கொண்டு வந்தாவே நீங்க வசன் கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி தா வந்தா என்னது, ஒரு முறைன்னு அர்த்தம் வைக்கணும். சரியா? இது மூன்று எழுத்து ஃபேல் இல்லாத மற்ற எல்லா ஃபேலுக்கும் இதா சட்டம். 4, 5, 6 வரக்கூடிய எல்லா ஃபேலுக்கும் ஒரு முறை என்று குறிக்க வேண்டும் என்றால் கடைசியில் மஸ்தரில் தா மட்டும் சேர்த்தால் போதும். இஸ்மு மர்ரா என்று இதற்கு பெயர். இப்ப ஹைஅத்து படிக்க போகிறோம். சரியா? அப்ப ஹைஅத் எப்படி வர வேண்டும், முதலில் அர்த்தம் பார்த்து விடுவோமா? மூன்றாவது, இப்ப மூன்றாவது என்ன சொல்றாங்க? லா தம்சி மிஷ்யத்தல், மிஷ்யத்தல் முஹ்தாலி, நீ நடக்க வேண்டாம். மிஷ்யத்தல் முஹ்தாலி, பெருமை பிரித்தவனின் நடையாக நீ நடக்க வேண்டாம். லா தஜ்லிஸ் ஜில்சத்தல் முத்தகப்பிரி, நீ அமர வேண்டாம். பெருமை கொண்டவனின் அமர்வதாக நீ அமர வேண்டாம். லா தந்துர் நிபுரத்தல் ஹாயிரி, நீ பார்க்க வேண்டாம். திகைத்தவனின் பார்வையாக நீ பார்க்க வேண்டாம். இப்ப பாத்தீங்களா, பார்வை பல வகை இருக்கு. அதுல எந்த எந்த தோற்றத்தை விளக்குறாங்க? திகைத்தவனின் அந்த தோற்றத்தை விளக்குறாங்க. அதே போல உட்கார்றது பல வகையில உட்காரலாம். பணிவா உட்கார்றது இருக்கு. நீ பெருமை பிடிச்ச மாதிரி உட்காராத, அந்த வகையில இது உட்காராத. இப்ப எந்த தோற்றம், இப்ப அமர்வதிலே பல தோற்றம் இருந்தாலும் பெருமை பிடித்தவனின் அந்த தோற்றத்தை இது குறிக்குது. அப்படிதானே? அதே போல நடக்கிறதுல பல வகை தோற்றத்துல நடக்கலாம். ஆனா இங்க எந்த தோற்றம், பெருமை பிடித்தவனுடைய அந்த நடையின் தோற்றத்தை போல் நீங்க செய்யாதே, நடக்காதே. சரியா? அப்ப பெருமை பிடித்த நடத்தை, அந்த நடக்கும் தோற்றத்தில் நீ நடக்காதே. இப்ப பெருமை பிடித்த நீ அமரும் தோற்றத்தில் நீ அமராதே. இப்ப திகைத்தவனின் பார்க்கும் தோற்றத்தில் நீ பார்க்காதே. அப்ப எல்லாம் ஹை அத்தை குறிக்கிறது இல்ல. இப்ப ஹை அத்தை குறித்தால் ஃபிஅலத் என்ற வசனில் கொண்டு வர வேண்டும். இதை நாம் தெளிவாக படிக்கதான் இருக்கின்றோம். சுருக்கமாக சொன்னா ஃபிஅலத் வசனில் வரும். இதுக்கு பேர்லாம் என்னது, தோற்றது இஸ்முல் ஹை ஆ, இதுக்கு பேர் என்னதுதான், இஸ்முல் ஹை ஆ தான். இதுக்கு ஃபிஅலத் வசனில் வரும். அது மூன்று எழுத்தை சார்ந்ததற்கு தான் இஸ்முல் ஹை ஆ வரும். மூன்று எழுத்து சார்ந்த ஃபேலுக்கு மட்டும்தான் வரும். நான்கு எழுத்து சார்ந்த ஃபேலுக்கு இஸ்முல் ஹை ஆ வராது. அதனாலதான் அதுக்கு உதாரணமே என்ன செய்யல, கொண்டு வரல. இங்க ரெண்டுத்துக்கும் கொண்டு வந்தாங்கல்ல, மூன்று எழுத்து சார்ந்தது அது இல்லாத 4, 5, 6க்கு எழுத்தை சார்ந்த ஃபேலுக்கு இப்படி வரும். ரெண்டா இஸ்முல் மரா பிரிச்சாங்களே, அதே போல இஸ்முல் ஹையாக்கு ரெண்டு கொண்டு வரல, ஏன்னா வராது. மூன்று எழுத்தை சார்ந்த இதுக்கு மட்டும்தான் இது என்ன இருக்கு, வசன் இருக்கு, ஃபிஅலத் வசன்ல வரும். சரியா? வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்வோம், பயிற்சிக்குள் போவோம், பாடத்துக்குள் போவோமா? அல் பஹ்சு, ஆய்வு. மேல சொன்ன உதாரணங்களை இப்ப என்ன செய்ய போறோம், ஆய்வு செய்ய போகிறோம். அல் பஹ்சு, ஆய்வு. அல் கலிமாத்து அக்லத்தன், மேல வந்துச்சுல, இது அப்படியே படிக்கணும். ஏன்னா பிராக்கெட்ல போட்டிருக்கிறது மேல இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் குறிக்கிறது. சரியா? அல் கலிமாத்து அக்லத்தன் வ தக்கத்தன் வ ஃபத்ஹத்தன் வ இஃபாஅத்தன் வ இன்திலாகத்தன் வ தக்பீரத்தன் வ மிஷ்யத்தன் வ ஜில்சத்தன் வ நிபுரத்தன் என்ற இந்த எல்லா வார்த்தைகளாகிறது. இந்த மேல வந்துச்சுல கடைசியில, கடைசியில அக்லத்தன், தக்கத்தன், ஃபத்ஹத்தன், இஃபாலத்தன், இன்திலாகத்தன், தக்பீரத்தன் என்ற எல்லா வார்த்தைகளாகிறது. குல்லுஹா, இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆகிறது. கதுல்லு, அறிவிக்கின்றன. அலா அஹ்தாசின் முஜர்ரதத்தின் அனி ஜமானி, காலத்தை விட்டும் தனிப்பிக்கப்பட்ட செயல்களின் மீது அறிவிக்கின்றன. இப்ப எல்லாம் ஒரு செயலை தான் அறிவிக்கின்றது. சாப்பிடுதல், அடிக்குதல், திறக்குதல் அப்படின்னு ஒரு செயலை அறிவிக்குது. ஆனா காலத்தோட சேர்க்கவில்லை. அப்படிதானே? அப்ப அறிவிக்கின்றன. ஃபஹிய மசாதிரு, எனவே இவைகள் மசாதிரு, மஸ்தர்களாக இருக்கின்றன. வலாக்கின்னக, என்றாலும் நீ இதா தஅம்மல்த மஆனி ஹாதிஹில் மசாதிரி, இந்த மஸ்தர்களின் அர்த்தங்களை பாருங்க, மஆனி, இந்த மஸ்தர்களின் அர்த்தங்களை நீ சிந்தித்தாயானால்,
அம்சலுக்கு தாயிஃபத்தைனில் ஊலையினி முதல் ரெண்டு பகுதியின் உதாரணங்களிலே இந்த மஸ்தர்களின் அர்த்தங்களை நீ சிந்தித்தாயானால் வஜத்த குல்ல மின்ஹா யதுல்லு அலா உகூஇல் ஹதஸி மர்ரத்தன் வாஹிதத்தன் நீ பெற்றுக்கொள்வாய் அந்த மஸ்தர்களிலிருந்து ஒவ்வொன்றையும் அந்த அர்த்தங்கள் அந்த மஸ்தருடைய அர்த்தங்களில் இருந்து ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் எதுல் அறிவிக்கக்கூடியதாக அலா உகூஇல் ஹதஸி மர்ரத்தன் வாஹிதத்தன் செயல் ஒரு முறை நிகழ்ந்தது என்பதன் மீது அறிவிக்கக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய். அதனால நம்ம அர்த்தம் வைக்கும்போது என்ன சொன்னோம்? ஒரு முறை நான் சாப்பிட்டேன் என்று அர்த்தம் வச்சோம். ஒரு முறை சாப்பிடுவதாக நான் சாப்பிட்டேன். சரியா? அப்படின்னு அர்த்தம் வச்சோம். சரியா? அப்ப அதனால அதோடைய அர்த்தங்களை எப்படி பெற்றுக்கொள்வாய்? ஒரு முறை செயல் நிகழ்ந்ததின் மீது அறிவிப்பதாக பெற்றுக்கொள்வாய். வலிதாலிக்க இன்னும் இதன் காரணமாக ஒரு முறை என்று அறிவிப்பதின் காரணமாக யுசம்மா குல்லும் மின்ஹா அந்த மஸ்தர்களிலிருந்து ஒவ்வொன்றும் பெயர் சொல்லப்படும். இஸ்மு மர்ரா என்று பெயர் சொல்லப்படும். மர்ரானா முறை அப்படின்னு அர்த்தம். ஒரு முறை ரெண்டு முறைனால அந்த உரைய ஒரு பெயர் சொல் என்று பெயர் சொல்லப்படும். இப்ப இஸ்மு மர்ரானே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அரபியில மனப்பாடம் செஞ்சுட்டு சரியா? வைதாத்த அம்மல்த நீ இன்னும் நீ சிந்தித்தாயானால் அல் மசாதிர ஃபி அம்சிலத்தி தாயிஃபத்தில் அகீரத்தி கடைசி பகுதியின் உதாரணங்களிலே உள்ள மஸ்தர்களை நீ சிந்தித்தாயானால் வஜத்த நீ பெற்றுக்கொள்வாய் குல்ல மின்ஹா அந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய். எதுல்லு எதுல்லு அறிவிக்கக்கூடியதாக அலஹை அத்தி உக்கூஇல் ஹதசி ஒரு செயல் நிகழ்வதின் தோற்றத்தை மீதோ வ நௌஇஹி இன்னும் அந்த தோற்றத்தின் வகையின் மீதும் செயல் நிகழ்வதின் தோற்றம் இன்னும் அந்த தோற்றத்தின் வகையின் மீதும் அறிவிக்கக்கூடியதாக நீ என்ன செய்வாய்? அந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய். இப்ப கடைசி பகுதி. இதுல என்னது? ஒரு தோற்றம் ஆஹ் நடக்கிறது, ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தை அறிவிக்கிறது. இன்னும் அதோடைய வகையும் அறிவிக்கிறதுல பெருமை பிடித்தவனின் நடை. பெருமை பிடித்தவனின் நடை இந்த தோற்றத்தை அறிவிக்கிறது. அந்த தோற்றத்தின் வகை பெருமை பிடித்தவன்றது ஒரு வகை தானே, பல வகை இருக்குல்ல. ஒன்றும் பணிவாக நடப்பதின் நடை இருக்கிறது. அதே போல என்னது வெட்கப்பட்டு நடக்கக்கூடிய நடை இருக்கிறது. இப்படி பல வகை இருக்கிறது. அப்போ ஒரு வகையை மட்டும் அந்த தோற்றத்தில் ஒரு வகை இது என்ன செய்கிறது? அறிவிக்கிறது அல்லவா? அதான் சொல்றாங்க அந்த செயல் நிகழ்ந்ததின் வகையையும் செயல் நிகழ்ந்த தோற்றத்தின் மீதும் அறிவிக்கக்கூடியதாக நீ பெற்றுக்கொள்வாய். வழிதாளிக்க எனவே ஒரு தோற்றத்தின் மீது அறிவிப்பதன் காரணமாக அதன் காரணமாக யுசம்மா பெயர் சொல்லப்படும். குல்லும் மின்ஹா அந்த மஸ்தர்களிலிருந்து ஒவ்வொன்றும் பெயர் சொல்லப்படும். இஸ்மஹை அத்தீன் தோற்றத்தின் பெயர் சொல் என்று இஸ்மஹை அத்தீன் என்று பெயர் சொல்லப்படும். அரபியிலே இது என்ன செஞ்சுக்கணும்? மனப்பாடம் படிக்கணும். இஸ்முஹை அத்தீன் என்று. وإذا تدبرت جميع أسماء المرة والهيئة மர்ரத் என்னும் ஹைஅத் இஸ்முல் மர்ரா என்னும் இஸ்முல் ஹைஅத்துடைய இஸ்முகளில் இருந்து அனைத்து இஸ்முகளையும் நீ சிந்தித்தாயானால் அரபியில நம்ம என்ன செஞ்சுக்கணும்? மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்குதான் நம்ம அரபியில அர்த்தம் வைக்கணும். இஸ்முல் மர்ரா இஸ்முல் ஹைஅத்தின் அனைத்து இஸ்முகளையும் நீ சிந்தித்தாயானால் ஃபில் அம்சிலத்தின் முத்தகத்திமதி முந்தைய உதாரணங்களிலேயும் வஃபி கைரிஹா இந்த உதாரணங்கள் அல்லாத மற்றவைகளிலேயும் நீ சிந்தித்தாயானால் வஜத்த நீ பெற்றுக்கொள்வாய் அன்ன இஸ்மல் மர்ரதி நிச்சயமாக இஸ்முல் மர்ரா ஆகிறது வரும் மின சுலாசியே மூன்று எழுத்தை சார்ந்ததிலிருந்து இஸ்முல் மர்ரா வரும். அல் வஸ்னி ஃபஅலத்தின் பி ஃபத்ஹில் ஃபாய் ஃபா கலிமாவுக்கு ஃபத்ஹை கொண்டு ஃபஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் வரும் என்று நீ பெற்றுக்கொள்வாய். சரியா? மூன்று எழுத்தை சார்ந்ததா இருந்தா ஃபஅலத் வஸ்ன் வந்துச்சா? இங்க பாருங்க, இது எல்லாம் மூன்று எழுத்து சார்ந்தது. அதனாலதான் அக்லத்தன் ஃபஅலத்தன் தக்லத்தன் ஃபஅலத்தன் ஃபத்ஹத்தன் ஃபஅலத்தன் எல்லாம் ஃபஅலத் வஸ்ன்ல வந்திருக்கா? மூணு எழுத்தை சார்ந்ததுனால தான் அதுல வந்துச்சு. சரியா? வமின் கைரி சுலாசி மூன்று எழுத்து அல்லாத 4, 5, 6 என மற்ற 4 எழுத்தை சார்ந்த 5 எழுத்தை சார்ந்த 4 எழுத்தை 6 எழுத்தை சார்ந்த அந்த ஃபிஅலில் இருந்து அலா வஸ்னி மஸ்தரிஹி பி ஜியாதத்தி தாஇன் ஃபி ஆஹிரிஹி அந்த ஃபிஅலுடைய மஸ்தரின் வஸ்னின் பிரகாரம் இஸ்முல் மர்ரா வரும். வஸ்னின் பிரகாரம் வரும். எதனுடன்? பிசியாதத்தி தாயின் ஃபி ஆஹிரிஹி அந்த மஸ்தருடைய கடைசியிலே தா அதிகமாகுவதை கொண்டு அந்த ஃபிஅலின் மஸ்தரின் வஸ்னின் பிரகாரமே வரும். சரியா? அப்ப மூன்று எழுத்து அல்லாத எல்லாத்துக்கும் அப்படிதானே மஸ்தர் வந்துச்சா? அதுல தா அதிகப்படுத்துவதுடன் மஸ்தருடைய வஸ்னின் பிரகாரம் வரும். இன்திலாக்க தன் தா அதிகப்படுத்துவதுடன் வந்துச்சா? சரியா? இப்ப பாருங்க, அம்மா இஸ்முல் ஹைஅத்தி இஸ்முல் ஹையத் ஆகிறது ஃபயத்தி வரும் மின சுலாசி
மூன்று எழுத்தை சார்ந்ததில் இருந்து வரும். அலா வஸ்னி ஃபிஅலத்தின் பி கஸ்ரில் ஃபாஇ, ஃபா கலிமாவுக்கு கஸ்ரை கொண்டு ஃபிஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் வரும். வலா யுசாவு, இன்னும் சீகா எடுக்கப்படாது, தோற்றம் அமைக்கப்படாது. மின் கைரி சுலாசி, மூன்றெழுத்து அல்லாததில் சீகா எடுக்கப்படாது. நம்ம சொன்னோம்ல, ஹைஅத்துல மூன்று எழுத்துக்கு மட்டும்தான் வசன் இருக்கிறது, ஃபிஅலத் வசன். மூன்று எழுத்து அல்லாத செயல்கள், நாலு எழுத்து ஃபேல்கள் இருக்கிறது, ஐந்து எழுத்து ஃபேல்கள் இருக்கிறது, ஆறு எழுத்து ஃபேல்கள் இருக்கிறது. அந்த ஃபேல்களுக்கு எல்லாம் இஸ்முஹையா, இஸ்முஹையாவுக்கு என்ன கிடையாது, சீகா கிடையாது, சீகா அமைக்கப்படாது. சரியா? மூன்று எழுத்து அல்லாத மற்ற ஃபேல்களில் இருந்து என்ன செய்யப்படாது, சீகா அமைக்கப்படாது. வலிதாலிக்க, இன்னும் அதன் காரணமாகத்தான், எதன் காரணம், சீகா வராது, சீபா எடுக்கப்படாது என்பதின் காரணமாகத்தான் லம் நுமஸ்ஸில் லஹு, லம் நுமஸ்ஸில் லஹு, அதற்கு, அந்த மூன்றெழுத்தை அல்லாத ஃபேலுக்கு நாங்கள் உதாரணம் காட்டவில்லை. அதுக்குதான், அதனால் அது வராததின் காரணமாக தான் நம்ம என்ன செய்யல, அதற்கு உதாரணம் காட்டவில்லை. சரியா? ஃபைதா கானல் மஸ்தரு ஃபில் அஸ்லி மக்தூமன் பித்தாஇ, அசலிலே மஸ்தர் ஆகிறது. இப்ப என்னன்னா, தா சேர்க்கணும்னு சொல்றோம்ல, உண்மையிலே சில மஸ்தர் பாத்தீங்கன்னா கடைசியில தாவோட தான் வரும். என்னது, சில மஸ்தர்கள் எப்படிதான் வரும், தாவோட தான் வரும். அப்ப என்ன செய்யறது, ஒன்னொன்னு தா சேர்க்கணுமான்னு கேள்வி வரும்ல. அதுதான் இப்ப விளக்க போறாங்க. ஒன்னொன்னு தாலாம் சேர்க்க வேணாம், வாஹிதத்தன் பக்கத்துல போடணும். சரியா? ஒரு முறை, ஒரு முறை சாப்பிடுவது அப்படின்னு தெளிவா, தா இல்லாட்டி தா சேர்க்கணும். மஸ்தர்ல உண்மையிலே தா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சா போதும், பக்கத்துல வாஹிதத்துன்னு போடணும். அதை விளக்குவாங்க பாருங்க. கானல் மஸ்தரு, மஸ்தர் ஆகியிருந்தால், ஃபில் அசலி, அசலிலேயே மஸ்தர் ஆகியிருந்தால், மஹ்துமன் பித்தாயி, தாவை கொண்டு முடிக்கப்பட்டதாக ஆகியிருந்தால், தாவத்தின் வ ரஹ்மத்தின், தாவத்தின் அழைப்பு, ரஹ்மத்னா கருணை. அப்ப தாவத்தை போல, ரஹ்மத்தை போல, வ இஜாபத்தின் வ இகாமத்தின், இஜாபத்னா பதிலளிப்பது, இகாமத்னா நிலைநாட்டுவது. அப்ப இதுவெல்லாம் பாருங்களேன், அசல்யே தாவோட தான் வந்திருக்கு, மஸ்தரே தாவோட தான் வரும். சரியா? இப்ப இந்த ரஹ்மத்து, தாவத்தை போல, இதை போல தாவை கொண்டு அசலிலேயே அந்த மஸ்தர் முடிக்கப்பட்டதாக ஆகியிருந்தால், துல்ல அலல் மர்ரதி, எத்தனை முறை என்பதின் மீது, அந்த முறையின் மீது அறிவிக்கப்படும். மின்ஹூ, அதில் இருந்து, அந்த மஸ்தரில் இருந்து, முறை எத்தனை முறை என்பதன் மீது அறிவிக்கப்படும். வில் வஸ்ஃபி, வஸ்ஃபை கொண்டு அறிவிக்கப்படும், ஒரு தன்மையை கொண்டு என்ன செய்யப்படும், அறிவிக்கப்படும். எப்படி, ஃபயுகாலு, எனவே சொல்லப்படும், தஅவத்துன் வாஹிதத்துன், ஒரு அழைப்பு என்று சொல்லப்படும். இஜாபத்துன் வாஹிதத்துன், ஒரு பதில் அளித்தல் என்று சொல்லப்படும். ஒரு முறை அழைத்தேன் அப்படின்னு சொல்லணும்னா தாவத் மட்டும் சொல்லக்கூடாது, தாவத்துன் வாஹிதத்துன் சேர்த்து சொல்லணும். ஏன்னா இதுல அசல்லே தா இருக்குல்ல, இன்னொன்னு தா சேர்த்து தாவத்து தூன் அப்படின்னு வரும்ல, அப்படி வரக்கூடாது. அப்படி போட்டுறாதீங்க. என்னது, வாஹிதத்துன் சிஃபத்து கொண்டு வாங்க, அதான் வஸ்ஃபு, தன்மையை கொண்டு வாங்க. இஜாபத்துன் வாஹிதத்துன் பக்கத்துல கொண்டு வாங்க. அப்ப ஒரு முறை அழைத்தேன், ஒரு முறை பதிலளித்தேன், ஒரு முறை பதிலளித்தல், ஒரு முறை அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? பாருங்க, வைதா கான மஸ்தரு சுலாசி ஃபில் அஸ்லி அலா வஸ்னி ஃபிஅலத்தின், மூன்றெழுத்து சார்ந்ததுன்னு மஸ்தர் ஆகியிருந்தால், ஃபில் அஸ்லி, அசலிலேயே, அலா வஸ்னி ஃபிஅலத்தின், ஃபிஅலத் என்ற வஸ்னின் பிரகாரமாக இருந்தால். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஹைஅத்து ஃபிஅலத் வஸ்ன்ல வரும்னு சொன்னோம், அப்படிதானே? ஹைஅத் எந்த வஸ்ன்ல வரும், ஃபிஅலத் வஸ்ன்ல வரும்னு சொன்னோம்ல. அப்ப அசல்லையே அந்த மஸ்தரே ஃபிஅலத் வஸ்ன்னா, அப்ப குழம்பிராதா, இது என்னது, ஹைஅத்தை குறிக்குதா, இல்ல மஸ்தருடைய அர்த்தம் நேரடி, என்னது மஸ்தருடைய அர்த்தம் வைக்கணுமா, இல்ல என்னது ஃபிஅலத்துடைய இந்த ஹைஅத்துடைய அர்த்தம் வைக்கணுமான்னு குழம்பும்ல. அப்ப என்ன செய்யணும்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஹிபுரத்தின், ஹிபுரத்னா படிப்பினை போல, படிப்பினைன்னு அர்த்தம், ஹிபுரத்தை போல. இப்ப ஹிபுரத்துடைய அசல் மஸ்தர் என்னதான், ஃபிஅலத் வஸ்ன்ல தான் வந்திருக்குது. சரியா? அப்ப இதுக்கு ஹைஅத்தை எப்படி எடுக்கணும், ஹிப்ரத்தின் மறுபடி போட்டா அது குழம்பும், இதுவா அதுவான். இப்ப ஹிப்ரத்தை போல ஃபெலத் வஸ்னின் பிரகாரம் அசலேயே மூன்று எழுத்தை சார்ந்ததின் மஸ்தர் ஆகியிருந்தால், துல்ல அறிவிக்கப்படும், அலல் ஹைஅதி மின்ஹு, அந்த மஸ்தரில் இருந்து தோற்றத்தின் மீது அறிவிக்கப்படும். bil வஸ்ஃபி, இங்கேயும் அதேதான், மேல என்ன சொன்ன, வஸ்ஃபு தானே சொன்னோம், இங்கேயும் தன்மையை கொண்டு அறிவிக்கப்படும். அவில் இலாஃபதி, இணைப்பை கொண்டு அறிவிக்கப்படும். ஃபயுகாலு, எனவே சொல்லப்படும், ஹிப்ரத்துன் வாசிஅத்துன், விசாலமான படிப்பினை. அப்ப பாருங்க, இங்க எப்படி சொல்லியிருக்காங்க, ஹிப்ரத்துன் வாசியா, சிஃபத்து கொண்டு வந்திருக்காங்களா, ஹிப்ரத்து மௌசூஃபு. அதே போல என்னது, வாசியாத்துன் என்பது
அதோடைய சிஃபத்து. சரியா? அப்ப அனுபவம் ஹிபரத் என்றால் அனுபவம் வைக்கலாம். வாசியத்தின் விசாலமான அனுபவம். ஓகேவா? அல்லது ஹிபரத்து ஹிபரத்துல் குஹூலி, அனுபவம். எந்த அனுபவம்? குஹூலுடைய அனுபவம். குஹூல் என்றால் 30 வயசுக்கு மேல், 30 to 40 இடை வயது, அதாவது குழந்தை பருவம் வாலிபம் பருவம் தாண்டி வரக்கூடிய அந்த பருவத்திற்கு என்னன்னு சொல்லுவாங்க? குஹூல் என்பார்கள். சரியா? அந்த இடைப்பருவத்தில் அந்த அந்த மத்திய வயதுடையவர்களுடைய அனுபவம், இல்லாட்டி விசாலமான அனுபவம் என்று சொல்லப்படும். இப்ப ஒரு வஸ்ஃப நம்ம கொண்டு வரணும், இல்லாட்டி இலாஃபத்துல கொண்டு வரணும். இதன் மூலம் ஹைஅத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். எப்பொழுது ஃபேலத்து மஸ்தரே ஃபேலத் வசனில் இருந்தால் அப்ப ஹைஅத்து எப்படி கொண்டு வரணும் நம்ம சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ், பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் இப்போது கவாயித் சட்டங்களை படிப்போம். அல் கவாயிது சட்டங்கள் 116. எத்தனாவது சட்டம்? 116வது சட்டம். இஸ்முல் மர்ரதி. இஸ்முல் மர்ரத் என்பதாகிறது மஸ்தருன், மஸ்தரா இருக்கும். எதுல்லு அலா உகூஇல் ஹதஸி மர்ரத்தன் வாஹிதத்தன், செயல் ஒரு முறை நிகழ்ந்ததின் மீது அறிவிக்கும் மஸ்தரா இருக்கும். வஸ்முல் ஹையத்தி, இன்னும் ஹையத் இஸ்முல் ஹையத் என்பதாகிறது மஸ்தருன், அதுவும் மஸ்தரா இருக்கும். எதுல்லு அலா ஹையத்தில் ஃபிஅலி ஹீன உகூஇஹி, ஒரு செயலின் தோற்றத்தின் மீது அறிவிக்கும். அந்த செயல் நிகழும் சமயத்தில் அந்த செயலின் தோற்றத்தின் மீது அறிவிக்கும் மஸ்தரா இருக்கும். வேலையை சொன்னோம்ல, ஒரு முறை என்று அறிவித்தால் அது பேர் இஸ்மு மர்ரா. அப்போ ஒரு மஸ்தரு அந்த தோற்றத்தை அறிவித்தால் அதுக்கு பேர் என்னது? இஸ்முல் ஹையா. இப்ப 117வது சட்டம் பாருங்க. இஸ்முல் மர்ரத் ஆகிறது யகூனு அலா வஸ்னி ஃபஅலத்தின், ஃபஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகும். இதா கானல் ஃபஅலு சுலாசியன், ஃபஅல் 3 எழுத்தை சார்ந்ததாக இருந்தால் ஃபஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகும். இப்ப வேலையை சொன்ன 3 எழுத்துனா ஃபஅலத் வஸ்ன்ல தான் வரும், அக்லத்தன் மாதிரி. ஃபஇன் கான கைர சுலாசியின், 3 எழுத்தை சார்ந்தது அல்லாததாக ஃபஅல் ஆகியிருந்தால் கான அலா வஸ்னில் மஸ்தரி பி ஜியாதத்தி தாஇன் ஃபி ஆஹிரிஹி, மஸ்தருடைய கடைசியில் தா அதிகமாகுவதை கொண்டு மஸ்தருடைய வஸ்னின் பிரகாரமே ஆகும். அப்ப மஸ்தருடைய வசன் பிரகாரமே அதோடைய இஸ்முல் மர்ரா ஆகும். ஆனா கடைசியில தாம் மட்டும் அதிகமாகுவதுடன் சேர்ந்து மஸ்தருடைய வசனின் பிரகாரமே இஸ்முல் மர்ரா ஆகும். சரியா? 3 எழுத்தா இருந்தா ஃபாலத்து, அதே போல 3 எழுத்து அல்லாத மற்றதாக இருந்தால் மஸ்தரு அதிகப்படியான தாவை கொண்டு ஆகும். இப்ப பாருங்க 118வது சட்டம். இஸ்முல் ஹையத் ஆகிறது யகூன் அலா வஸ்னி ஃபிஅலத்தின், ஃபிஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் ஆகும். இதா கானல் ஃபஅலு சுலாசியன், ஃபஅல் 3 எழுத்தை சார்ந்ததாக இருந்தால் ஃபஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் இஸ்முல் ஹையத் ஆகும். வலா, இன்னும் சீகத்தலஹு, இந்த இஸ்முல் ஹையத்துக்கு எந்த ஒரு சீகாவும் இல்லை. மின் கைரி சுலாசியி, கைரன் போட்டிருக்காங்க, கைரின்னு வரணும். சரியா? சுலாசி அல்லாததிலிருந்து அந்த இஸ்முல் ஹையாவுக்கு எந்த ஒரு சீகாவும் இல்லை. சுலாசி அல்லாத மற்றவை 4 ருபாயி, ஹுமாசி, சுதாசி என 4, 5, 6 எழுத்தை சார்ந்த அந்த ஃபஅல்களில் இருந்து அந்த இஸ்முல் ஹையாவுக்கு ஹைஅத் என்பதற்கு எந்த ஒரு சீகாவும் இல்லை, அதுக்கு வராது. சரியா? இப்ப 119. இப்ப பாருங்க 119வது சட்டம். இதா கானல் மஸ்தரு மக்தூமன் பித்தாஇ ஃபில் அஸ்லி, அஸ்லிலேயே தாவை கொண்டு மஸ்தர் முடிக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் கானத்தி தலாலத்து அலல் மர்ரதி, ஒரு முறை, எத்தனை முறை என்ற அந்த ஒரு முறையின் மீது அறிவிப்பது ஆகும். பில் வஸ்வி, தன்மையை கொண்டு அறிவிப்பது ஆகும். லா பிஸ் சீகதி, சீகாவை கொண்டு அறிவிக்காமல் தன்மையை கொண்டு அறிவிப்பது ஆகும். வகதாலிக, இன்னும் அவ்வாறே அஷ்ஷஅனு ஃபித் தலாலதி அலா அலல் ஹைஅதி இதா கானல் ஃபஅலு சுலாசியன். அப்ப வகதாலிக ஷஅனு, அவ்வாறே விஷயம் இருக்கிறது. ஃபித் தலாலதி அலல் ஹைஅதி இதா கானல் ஃபஅலு சுலாசியன், ஃபஅல் சுலாசியாக ஆகியிருந்தால், ஃபஅல் சுலாசி 3 எழுத்தை சார்ந்ததாக ஆகியிருந்தால் ஹைஅத்தின் மீது அறிவிப்பதிலேயும் விஷயம் அவ்வாறே ஆகும். இப்ப ஹைஅத்தின் மீது அறிவிப்பதிலேயும் விஷயம் அவ்வாறே ஆகும்னா, ஹைஅத்தின் மீது அறிவிப்பதற்கும் நம்ம என்னதான் செய்யணும்? வஸ்ஃபை கொண்டோ, மேல 2 சொன்னாங்களே, வஸ்ஃபை கொண்டோ இலாஃபத்தை கொண்டோ, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க அது 2த்தையும் கொண்டு வரல, அவ்வாறேன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்யலாம்?
ஹைஅத்தின் மீது அறிவிக்க வஸ்ஃபை கொண்டோ அல்லது இலாஃபத்தை கொண்டோ நம்ம என்ன செய்யலாம், அறிவிப்பது ஆகும். சரியா? அப்ப இதாக்கான ஃபேலு சுலாசியன் ஃபேல் மூன்று எழுத்தை சார்ந்ததாக ஆகியிருந்தால், ஏன்னா மூன்று எழுத்து அல்லாததற்கு என்ன வராது, இஸ்முல் ஹையத்தே வராதுல்ல. மூன்று எழுத்தை சார்ந்ததாக ஆகியிருந்து இன்னும் ஒண்ணு சொல்லணும். மஸ்தர் மஸ்தர் அதோடைய மஸ்தர் எப்படி ஆகுவது? ஆஹ் எந்த வசூல்ல வருது? ஃபேலத் என்ற வசூலில் ஆகுமானால் மஸ்தர் ஃபேல் மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருந்து இன்னும் மஸ்தர் ஃபேலத் என்னும் வசூலில் ஆகும் பொழுது அப்பதான் வஸ்ஃபை கொண்டு என்ன செய்யணும், நம்ம அந்த அறிவிக்க வேண்டும், ஹைஅத்தின் மீது அறிவிக்கணும். சரியா? இங்க வெறும் சுலாசி மட்டும் வந்திருக்கு, அதுவும் சேர்ந்து வர வேண்டும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம காயிதாக்களை சேர்த்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து இதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.